என்னப்பா இந்த சீரியல் இப்படி ஆயிடுச்சே? எப்ப பாரு இந்த குணசேகரனோட ஆட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கு. அவர் எதிர்த்த டயலாக் மட்டும்தான் இந்த ஜனனி அண்ட் டீம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா வேற ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு என்ட்ரி வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல வருது. அதுதான் ராணா. யாருடா இந்த ராவணன் என்கிற ராணா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பார்க்காத மாதிரி இருக்கு. பயங்கரமா சைக்கோ மாதிரி நடிச்சிருக்காரு. யாருடா அப்படின்னு பார்த்தா இவரை பத்தி பல விஷயங்கள் வெளிவந்திருக்குங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம சினி சமூகம் பயோகிராஃபில இந்த ராவணன் என்கிற ராணா யாரு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல் வந்து பயங்கரமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா நிறைய ஆண்கள்லாம் சீரியல் பாக்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தது. அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல குணச்சித்திர வேடத்துல குணசேகரன் அப்படின்ற கதாபாத்திரத்துல நம்ம நடிச்சிருப்பாங்க தெரியுமா? ஆதி குணசேகரனா நம்ம மாரிமுத்து அவங்களோட நடிப்புக்காகவே இந்த சீரியலை அத்தனை பேருமே பார்த்தாங்கங்க. அவ்வளோ அழகா அந்த சீரியல் இருந்தது. ரொம்ப நேர்த்தியாவும் இருந்தது, பயங்கர வில்லத்தனமாவும் இருந்தது. பெண்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் நிறைய வீட்டுல நடக்கக்கூடிய சில ஆண் அதிகாரம் பத்தியுமே இந்த சீரியல் இருந்தது. அப்படிப்பட்ட சீரியல் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியலோட போக்கே மாறிடுச்சு. மாரிமுத்து இறந்த பிறகு இந்த சீரியலை இழுத்து மூடிட்டு இரண்டாவது பாகம் அப்படின்ற மாதிரி எதிர்நீச்சல் சீசன் 2 அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க. இதுலயும் பல மாற்றங்கள். ஜனனியை மாத்தினாங்க, அடுத்து நம்ம கன்னிகாவை மாத்தினாங்க. இப்படி இருக்கும்போதும் இந்த சீரியல் வந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த சீரியல் ஏதோ லேக் இருந்துட்டே இருக்கே. எப்ப பாரு வில்லன்கள் ஜெயிக்கிற மாதிரியே இருக்கு, இந்த மாரிமுத்து டீம் வந்து ஜெயிக்கிற மாதிரியே இருக்கு, என்னடா அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ராணா அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணன் அப்படின்ற கேரக்டர் வந்து இந்த சீரியலை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க யாரு அப்படின்னா இந்த ஆதி குணசேகரனோட அப்பா இருக்காரு தெரியுமா? அவங்களுக்கு இரண்டாவது மனைவியா ஒருத்தவங்க வராங்க. அந்த இரண்டாவது மனைவிக்கு பிறந்த ஒரு மகனா தான் இந்த ராணா என்கிற ராவணன் வந்து வராரு. அண்ட் இவங்களுக்கு இரண்டாவது மனைவியா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இளம் வயதுல இருக்கக்கூடிய ஆதி குணசேகரன் என்ன பண்றாரு, ராணா கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. இது வந்து ராணா வந்து பாத்துடுறாரு. பட் ஸ்டில் வந்து ராணா வந்து பாத்தீங்கன்னா ஆதி குணசேகரன் சின்ன வயசுல தப்பிச்சு போயிட்டாங்க. அண்ட் இந்த சீரியல் இப்படி போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து கலெக்டர் மதுவந்தினி அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படின்றவங்களை கொண்டுட்டு வராங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இவங்களோட கணவராதான் இந்த ராணாவே இருக்காரு. என்னடா அது இப்படி போய் அப்படி போய் கடைசி இப்படி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இப்போ வந்து ஈஸ்வரி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அண்ட் இந்த ஈஸ்வரி கதாபாத்திரத்துல இருக்கிறவங்க கோமால இருந்து தெளிஞ்சு ஈஸ்வரிக்கு வந்து நினைவு வந்துருச்சு. பட் ஆனா இவங்க ஆதி குணசேகரனாலதான் இந்த நிலைமைக்கு ஆனாங்க அப்படின்றதே மறந்துடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ட் இப்போ இந்த ராவணன் என்கிற ராணா என்ன பண்றாரு, அந்த ஆதி குணசேகரன் ஈஸ்வரிய தாக்கி இருக்கிற வீடியோ வந்து அவரோட கையில சிக்கிடுச்சு. இப்ப அந்த வீடியோவை இந்த குடும்பத்துக்கு அனுப்பி இவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கி தான் வந்து அந்த குடும்பத்துல தலையோங்கி இருக்கணும், இந்த குடும்பத்தையே வந்து நாசமாக்கணும் அப்படின்றதுக்காக சில வேலைகள்லாம் பண்றாரு. அண்ட் இந்த வீடியோ இவர் சென்ட் பண்ணும்போது தான் பயங்கரமான வில்லத்தனமான அந்த சிரிப்பெல்லாம் பார்க்கணும். பயங்கர வில்லத்தனமா நடிச்சிருக்காரு. அண்ட் இவரோட ஒரிஜினல் நேம் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின்ங்க. அஸ்வின் தான் வந்து இவரோட ஒரிஜினல் நேம். அண்ட் இவரோட சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லப்படுது. கோயம்புத்தூர்ல இவர் படிச்சுட்டு இருக்கும் போதே நடிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால நிறைய விளம்பரங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விளம்பரங்கள் மூலமா மாடலிங்கும் போகிறாரு. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோல இப்போ ஃபேமஸான ஒரு ஆட் போயிட்டு இருக்கும். அதுல கூட இவர் நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து இன்னுமே நிறைய ஆட்ல வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சில விளம்பரங்கள்ல அவரை வந்து பார்த்திருப்போம், ஆனா இவர் தானா அப்படின்னு தெரியாது. இதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா ஓ இவர் தானா அவரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியே இருப்பாரு. ஆனா அது மட்டும் இல்லாம நிறைய திரைப்படங்கள்லயும் கூட நடிச்சிருக்காரு. பிச்சைக்காரன் 2 அப்படின்னு விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்ச திரைப்படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல கூட இவர் நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம நிறைய ஷார்ட் பிலிம்லயுமே நடிச்சிருக்காரு. அதே போல வெப் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் வேதம் அப்படின்ற வெப் சீரிஸ்லயுமே நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து இவர் வந்து வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம பேஸ் வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இவர் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா கூட இருக்காரு. நிறைய டப்பிங் வெப் சீரிஸ், அதாவது நிறைய ஹாலிவுட் சீரிஸ் வந்து தமிழ்ல வந்து டப் பண்ணுவாங்க தெரியுமா? நிறைய ஹாலிவுட் திரைப்படங்களையும் வந்து தமிழ்ல டப் பண்ணுவாங்க. அப்படி வந்து நிறைய திரைப்படங்கள் அண்ட் வெப் சீரிஸ்க்கு வந்து இவர் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ட்ராப் ஹவுஸ், அப்புறம் அவுட்டர் ரெயின் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படங்கள் எல்லாம் இவர் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் ரீசெண்டா இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட எல்லாம் போய் பார்த்துட்டு அந்த புகைப்படங்கள்லாம் கூட இவர் வந்து பகிர்ந்திருக்காரு. நிறைய வெப் சீரிஸ், அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய வெப் சீரிஸ்லயுமே வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, விளம்பரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் போன விளம்பரங்களா இருக்கட்டும், அமேசான் பிரைமோட விளம்பரமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் விளம்பரமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா நிறைய அங்க இந்த வெசந்த் அண்ட் கோ இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள்ல கூட இவர் நடிச்சிருக்காரு. இவர் அப்படின்னு நமக்கே தெரியாத அளவுக்கு தான் அவரோட கதாபாத்திரங்கள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவர் அப்பாவும் கூட, அதாவது சித்தப்பாங்க. இவரோட அண்ணன் மகன் வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க கூட நிறைய புகைப்படங்கள் வந்து இவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவரோட படிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்காருங்க. 2022 தான் வந்து அவரோட கிராஜுவேஷனே வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பெங்களூர்ல தான் வந்து படிச்சிருக்காரு. இவருக்கு காலேஜ் படிக்கிறதுலேருந்தே நடிப்பு மேல அதிகப்படியான ஆர்வம் இருக்கிறதுனால அவரோட சமூக வலைத்தளங்கள் பக்கத்தை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து தொடர்ந்து சொந்த குரல்ல வந்து நடிச்சு வீடியோ போடுறது, தானே ஒரு கான்செப்ட் எழுதி அந்த கான்செப்ட்ல நடிச்சு டயலாக்லாம் எழுதி அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்ற மாதிரியே அவரோட சமூக வலைத்தளங்கள் பக்கத்துல ரொம்ப என்கேஜ்டா வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே இவரோட நடிப்புக்கும் அண்ட் அந்த நடிப்புல வந்து போடுற வீடியோக்குமே பயங்கரமான வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சப்போர்ட்னாலேயே இன்னைக்கு சின்ன திரையில ஒரு ராவணனா நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இவரோட ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 பேருங்க, அம்மா, அப்பா, அண்ணன் அண்ட் இவர் தான் கடைக்குட்டியா இருக்காரு. அண்ட் அந்த அண்ணனோட குழந்தைய பிக்சர்ஸ் தான் வச்சுட்டு சித்தப்பா டியூட்டிஸ் ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான டேடியாவுமே இவர் இருக்காரு. அவரோட ஹைட் அண்ட் வெயிட்டை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருப்பாருன்னு. ஆமாங்க, பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கும் கூட. ஜிம்முக்கு போவாராம், டயட் ஃபுட் இருப்பாராம். ஸோ அதனாலே தன்னோட பிசிக் இந்த அளவுக்குலாம் மெயின்டைன் பண்றேன் அப்படின்ற மாதிரியுமே வந்து இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான், ஆனா ஆளுதான் பாக்குறதுக்கு ஏதோ பெரிய மனுஷன், ஒரு 35+40 இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா கிடையவே கிடையாதுங்க, இவர் வந்து ரொம்ப சின்ன பையன் தான். இவருக்கு தான் இப்பதான் வந்து 25 26 ஆகுது அப்படின்ற மாதிரியே அவங்களோட சமூக வலைத்தளங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ எதிர்நீச்சல் சீரியல்ல ராவணனா இவர் பயங்கரமா வந்து கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் சைக்கோ மாதிரி இவர் வந்து சிரிக்கிற ஒரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா என்னப்பா மனுஷன் எப்படி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ரசிகர்கள் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ராவணன் வந்து ஆதி குணசேகரனை அடக்குவாரா, வல்லவனுக்கு ஒரு வல்லவன் இந்த உலகத்துல இருப்பாங்க அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ஏத்த மாதிரியே இவர் வந்து அந்த ஆதி குணசேகரனை அடக்குவாரா, அண்ட் பெண்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவாரா மாட்டாரா, ஜனனியும் ராணாவும் கை கோத்தா ஆதி குணசேகரன் என்ன ஆவாங்க, இதுக்கப்புறம் இந்த கதைகளும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்நீச்சல் சீரியல் இப்போ மறுபடியும் ஒரு விறுவிறுப்பை வந்து பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ராவணனா நடிக்கக்கூடிய அஸ்வின் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்படி நடிக்கிறாரு? அவரோட நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இவர் எந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமா இந்த சீரியல்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் இதே போல வேற எந்த ஆர்டிஸ்ட் வேணும் அண்ட் உங்களோட பிடிச்ச ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், யாரை பத்தின பயோகிராஃபி வேணும் அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் அவங்களோட பயோகிராஃபியை கண்டிப்பா நீங்க நம்ம சினி சமூகம் சேனல்ல பாப்பீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.